வணக்கம் அன்பு மக்களே. இங்கே பாருங்கள், பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவங்க வந்து பணியாற்றுறாங்க. எல்லாருமே வந்து மார்க்கெட்டர்ஸு, அசோசியேட்ஸு, லீடர்ஸு, டைரக்டர்ஸு இது மாதிரி வந்து இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை டூரு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த டூர் போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சேல்ஸ் கான்செப்டில் ஒரு சின்ன டார்கெட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஈஸியானது தான். அந்த டார்கெட்டை முடித்தவங்க கை நிறைய பணம் மற்றும் வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு மனசு வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஆட்டிடியூடில் ரொம்ப அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நாள் வரையும் ஊட்டி, கொடைக்கானல், வயநாடு, கேரளா, அந்தமான் டைரக்டர்ஸுக்கு எல்லாமே வந்து தாய்லாந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. இப்போ இது மாதிரி வந்து டூர்ஸ் கான்செப்டில் வந்து இந்த நிறுவனம் வந்து பக்காவாக வந்து செயல்பட்டுருக்கு. அதில் வந்து சேல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் வருது. இப்போ நாங்கள் ஒகேனக்கல் வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒகேனக்கல் நாங்கள் கிளம்புறோம். அந்த ஒகேனக்கல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரும் நீர்வீழ்ச்சி வந்து இருக்கிற இடம். அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு 25லேருந்து 28 பேர் வந்து நாங்கள் வந்து இப்போ செல்ல இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு நான் தகவல்களை கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் வாங்க வீடியோ உள்ள போகலாம். என்ன கணம் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஹாய், வணக்கம். ஒகேனக்கல் வந்திருக்கோம். பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒகேனக்கல் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபிஷ் வந்து அப்படியே உயிரோடு எடுத்து சமைச்சு அப்படியே கொடுக்குறாங்களாம். இந்த ஃபிஷ்ஷை வந்து இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா வந்து சும்மா அப்படியே நாக்கில் எச்ச வர்ற அளவுக்கு சார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஸோ சூப்பராக வந்து சாப்பிட போகிறோம். சூப்பராக ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட
எடுத்து பாடாதோ ரெக்க விரிச்சு சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லெடுத்து வீசாதோ உன்னை ரசிச்சு தெரிஞ்சே நீ செய்யும் செட்ட தெளிவாக உன்னை காட்ட அதில் கோடி ராகம் நானும் மீட்ட தெருவெங்கும் தேர ஓட்ட மரமெல்லாம் ஊஞ்சலாட்ட பெருகாதோ காலம் வேகம் கூட்ட பனங்கருக்கும் பால் சுரக்கும் அத நினைச்சே நீ கொண்டாடு பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே நீ கூத்தாடு பனங்கருக்கும் பால் சுரக்கும் எல்லோருக்கும் வணக்கம். பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நான் சேல்ஸ் போட்டதுனால என்னை ஒகேனக்கல் டூருக்கு இட்டுன்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் வந்தோம். பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் மறக்க முடியாத டூராக இருக்குது. நான் ஒகேனக்கல் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வரேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னீங்கன்னா, நாங்கள் மேலே போய் பார்த்தோம். அதாவது ஒகேனக்கல் அருவி கீழே இதை விட ரொம்ப மேலே கர்நாடகா பார்டர் போய் அங்கேருந்து ஒரு வண்டியில் போய் அதுக்கு மேலே வந்து எப்படிலாம் அருவிலாம் வந்து கீழே கொட்டுது அப்படிங்கிற இடத்துல ரொம்ப மேலே எப்படி டிவியில் வீடியோலலாம் பார்க்குற வியூஸ் நாங்கள் பார்த்தோம். பரிசலில் போனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து திருப்பி டெம்போவில் கூட்டிகிட்டு போய் மேலே மறுபடியும் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து திருப்பி பரிசலில் கூட்டிகிட்டு போய் ஒரு அந்த அருவி கொட்டுற இடத்துலலாம் கொண்டு பக்கத்துலேயே விட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் நடந்து போய் நல்லா குதித்து அந்த அருவிலாம் விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நான் வந்து கீர்த்தி. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months பிரைட் இந்தியாவில் இருக்கேன். இது என்னோட செகண்ட் டூர். லாஸ்ட் டைம் வந்து அந்தமான் போனோம். ஜனவரி பொங்கல் முடிஞ்சோன்னு தான் போனோம். அதுக்கிடையில இப்போ மே மாதம் வந்து நாங்கள் ஒகேனக்கல் டூர் வந்திருக்கோம். எங்கரமாக எக்ஸைட் பண்ணேன். 4 பக்கம் இருந்த அருவி அப்படியே கொட்டுச்சு. நாங்கள் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறேன். அந்த வகையில் நான் அண்மையில் வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணதுனால என்னுடைய பணிக்காக இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஒகேனக்கல்ஸ் வருவதற்கான வாய்ப்பை நான் ரொம்ப பெற்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு புதிய உலகத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சென்னையில் எப்பயுமே வந்து நெரிச்சல், பொல்யூஷன், ஒரே இறைச்சல், இதுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டே இருந்த நம்மளை கொண்டாந்து காலையில் நம்ம ஒகேனக்கல்ல இறக்கி விட்டோன்னே உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழல், நல்ல காற்று, நல்ல தண்ணீர், இதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே பெரிய வரப்பிரசாதம். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய நிறுவனருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து இங்கே ஒகேனக்கல் வந்திருக்கோம். பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸில் எவ்ரி 3 months ஒன் டைம் ஒரு டூர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து அந்தமான் போயிருக்கிறோம், தாய்லாந்து போயிருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒகேனக்கல் குழுகுழு பகுதிக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடம் ரொம்ப பிரமாதமாக நாங்கள் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கள ஊக்குவிக்கிற வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு டூர்களை வந்து அளித்து இது மாதிரி வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ நாங்கள் ஒகேனக்கல் காலையிலேருந்து வந்து அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். மெயின் ஃபால்ஸ் கிட்ட போனோம். கிட்டத்தட்ட வந்து பரிசலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து எங்களை வந்து அழைச்சிட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு போனோம். ஃபால்ஸில் போயிட்டு அருமையாக வந்து குளித்தோம். இப்போ ஈவினிங் வந்து ஒரு மெயின் ஃபால்ஸுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப அருமையாக வந்து அருவி வந்து கொட்டிகிட்டு இருக்குது. இங்கே வந்து இப்போ நம்ம நண்பர்கள்லாம் வந்து அசோசியேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ ஆயில் மசாஜ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு அற்புதமான சூழ்நிலையை வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டோம். வாங்க மேலும் வந்து நம்ம வந்து அந்த ஒகேனக்கலுடைய சிறப்பு பகுதிகளெலாம் நம்ம பார்க்கலாம்.
நான் பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு 6 மாதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அளவு எனக்கு டார்கெட்டில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். ஒகேனக்கல் பார்த்து, அப்புறம் உள்ள படகுல போயிட்டு, அப்புறம் மெயின் அருவி எல்லாமே போய் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு, சில இடங்கள் பார்க்க முடியாத எல்லா இடத்துலையுமே போய் எங்களை கொண்டு போய் எங்களுடைய தலைவர் மனோகர் சார் எல்லாரையும் கூட்டு போயிட்டு காமிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக புது அனுபவமாகவும் புதிய பயணமாகவும் இந்த அனுபவம் இருக்குது. ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கோகுல். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன் நம்மளால் முடியாதுன்னு நினச்சேன். ஸோ நானும் பிரைட் இந்தியாவில் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சேல் பண்ணி நல்ல இன்கம் பார்க்குறேன். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இந்த ஒகேனக்கல் டூர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து காலையிலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா அருவியெல்லாம் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து மெயின் அருவியில் குளிக்க போகிறோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி நம்ம கூட அடுத்த டூர் அனுபவிங்க. நான் பிரைட் இந்தியா ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கேன். என் பேர் சத்யா. எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரைட் இந்தியாவில் நிறைய டூர்ஸ் போயிருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல், ப்ளஸ் மூணாறு, அந்தமான், ஊட்டி, தாய்லாந்து அப்படின்னு நிறைய ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு புதுசாக இருக்குது. என்ன அப்படின்னா அந்த ஒகேனக்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் போனது கிடையாது. இது ஃபஸ்ட் டைமு. ஃபுல்லாக ஃபால்ஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போட்டிங்கு ப்ளஸ் வந்து இந்த படகு சவாரி, அதுக்கப்புறம் அங்கே போய் இந்த கர்நாடகா பார்க்கு இதெல்லாம் போய் பார்த்துட்டு நாங்கள் நிறையா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயில் மசாஜ். ஏன்னா இங்கே வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பாத் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமஸானது. எல்லாருக்கும் வணக்கம். பிரைட் இந்தியா சார்பாக நான் டைரக்டர் ரவி பேசுகிறேன். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து தாய்லாந்து போயிட்டு வந்தோம். நாங்கள் எல்லா டைரக்டர்ஸ்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்தமான் டூர் போயிட்டு வந்தோம். அந்தமான் டூர் வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக 40 பேர் போயிட்டு வந்தோம். ஒகேனக்கல் என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நல்ல லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். சேல்ஸ் போட்டு வரணும். எல்லோரும் அச்சீவ் பண்ணி தான் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்திருக்கோம். ஓகேங்களா? நல்ல லொக்கேஷன். நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஜென்ரலாக வந்துட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து அனுபவம் வந்து வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நாங்கள் எல்லா லொக்கேஷனும் கவர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 அருவிக்கு போயிட்டோம். 3 இடத்துல போட்டிங் போயிட்டோம். பரிசலில் போயிட்டோம். ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அன்பு மக்களுக்கு, பிரைட் இந்தியாவுடைய பில்லர்ஸ் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஒகேனக்கல் வந்து எல்லோரும் பார்த்த இடம் தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி பிரைட் இந்தியா சார்பில் இன்றைக்கி வந்து 24 பேருமே பார்த்த இடங்கள் டிஃப்ரெண்ட். ஒகேனக்கல் பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபால்ஸ் குளிப்போம், ஆற பார்ப்போம், போட்டிங் போவோம், வந்துடுவோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் போயிட்டு கர்நாடகா பாட்டு ஃபுல்லாக போயிட்டு ஜீப்பில் போய் அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் போயிட்டு அங்கே வந்து மெதுவாக நடந்து மேலேருந்து அந்த ஃபால்ஸை பார்த்த அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம மக்களோட போகணும் அப்படின்றது என்னுடைய இன்றைக்கி எழுந்த என்னோடய எண்ணம். இதை வந்து நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிரைட் இந்தியா பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. பிரைட் இந்தியா என்ன நினைக்குது, என்ன சொல்லுது அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு டூர். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா 1 மாதத்துக்கு ஒரு டூர் கொடுக்கணும்னு சொல்லி தோணுதுங்க. இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். செய்வீங்களா? கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் சார். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். ரவி ரொம்ப சந்தோஷம். மோகன் ரொம்ப சந்தோஷம். நஜி சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க எங்கள் கூட. நேற்று காலையில் இருந்து எங்களுக்கு சாப்பிட்ற ஒரு பெரிய விருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். நேற்று காலையில் இங்கே ரீச் ஆனோம். கோழி குழம்புன்னு ஒன்று கொடுத்தாங்க. செம்ம அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து இட்லி, செம்ம காம்பினேஷன். நல்லா சாப்பிட்டோம். வீட்டில் சாதாரணமாக 3 இட்லி சாப்பிட்றவங்களாம் இங்கே 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு குழம்பு. அது சூப்பர். அதுக்கப்புறம் மதியானம் பார்த்திங்கன்னா ஒகேனக்கலுக்கு ஒரு ஸ்பெஷலே வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், இது 3 ஐட்டம் சொல்லுவாங்க. அதுவும் செம்ம பிரமாதமாக இருந்தது. அதுவும் நல்லா சாப்பிட்டோம், நல்லா கட்டுக்கட்டினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கல் தோசை, மீன் குழம்பு, அது அதை விட அருமையாக இருந்தது. இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள், இட்லி, பொங்கல், வடை, இது அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. இன்னும் மதியானம்லாம் சார் என்னென்ன வாங்கி கொடுக்க போகிறாங்களோ எனக்கு தெரியல. இன்னும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு தான் வேணும். அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு கண்ணும் உடம்புல தெம்பும் வேணுன்றது தான் நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேர்மேனுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும். இப்போ வந்து ஒகேனக்கலுக்கு டூர் போட்டு எல்லாம் வந்திருக்கோம். நல்லா இங்கே ரம்மியமாக இருக்குது. நேற்று வந்தோம். பட் நேற்று இந்த ஃபால்ஸ்லாம் போனோம். நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா குளித்தோம். அதே போல் நல்லா என்ஜாய், மீன் குழம்பு சாப்பாடு, நல்லா நாட்டுக்கோழி கறி, எல்லாம் கறி விருந்தோட நல்ல சாப்பாடு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபால்ஸில் குளித்தோம். மறுபடியும் இன்றைக்கி வேறு ஃபால்ஸுக்கு போகிறோம். நான் கமிட்டடாக மீட்டிங்ஸு எல்லாம் அட்டன் பண்ணினேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. டூர் போகிறது ஃபினான்ஷியலாக நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு. நான் அந்த டூர் போன இதெல்லாம் போட்டு காமிக்கக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்டடாக ஏதோ விஷயம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒகேனக்கல் டூரை பற்றி சொன்னாங்க. அந்த டூரில் இருக்க நிறையா என்ஜாய்மெண்ட்டை பற்றி பார்க்கக்குள்ள நம்மளும் போகணுன்னு சொல்லி ஒரு அச்சீவ்மெண்ட்டு. பேக் சைடில் நல்லா வந்து ஆறு, நல்ல இயற்கை காற்று சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இயற்கையான சூழல் வந்து இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம சென்னையில் அதெல்லாம் பார்க்க ஒரு மரஞ்செடியே பசுமையாக பார்க்க முடியல. இங்கே பார்த்திங்கன்னா மலை ஒரு பக்கம் ஆறு, ஒரு பக்கம் செடிங்க, பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கிடைக்காது லைஃப்பில். இதெல்லாம் கிடைக்கணுன்னா நீங்கள் எல்லாம் பிரைட் இந்தியாவுக்கு கண்டிப்பாக வரணும். வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். ப்ளஸ் வந்து உங்களுடைய மனசுக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஒகேனக்கல் டூர் முடிச்சுட்டு இப்போ ஏலகிரி வந்திருக்கோம். ஏலகிரியில் நேஷ்னல் பார்க்குக்கு வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாயிங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் க்ரீன்ஸாக இருக்குது.
வெரி வெல், சூப்பர். பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நன்றி நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்குது. ஓகே. Bright India Properties. நேச்சுரல் பார்க் சூப்பர். Bright India Properties, always the best. ஹாய். Bright India Elagri. Bright India, hi, hi, வணக்கம். Bright India, hi. Bright India, hi. பார்க் சூப்பர். நீ ஆடு தல. சொன்னது யாரு? சீமையில என்ன பத்தி கேளு, தூளு காப்பறத தூத்துக்குடி ஆளு. அன்பு மக்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏலகிரி மலையில் முருகன் டெம்பிளில் வந்து இருக்கோம். இப்போ போட் ஹவுஸ் போனோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நேச்சுரல் பார்க் இருக்குது, மிகப்பெரிய பார்க்கு. அங்கே போயிட்டு வந்தோம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் மேலே இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த லொக்கேஷனு. எல்லாம் நம்ம கூட வந்து அசோசியேட்ஸு, சேர்மனு, டைரக்டர்ஸு எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப இயற்கை வளம் கொழிந்து நம்மளுடைய முருகன் சித்தனுடைய அந்த திருவடியில் வந்து நாங்கள் இப்போ வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி வந்து 2வது நாள் டூரு. இந்த முருகன் கோயிலில் இந்த பயணத்தை வந்து நாங்கள் வந்து இறுதியாக முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பஸ் பயணத்தோட கிட்டத்தட்ட வந்து சென்னைக்கு வந்து நாங்கள் போகிறோம். ஒகேனக்கல் ட்ரிப் வந்து நாங்கள் வந்தது ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டாக, எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது சொல்கிறதுக்கு முடியாது, உணரணும். நம்ம அசோசியேட்டில் நிறைய பேர் போயிட்டு ஒரு எண்ணெய் மசாஜெலாம் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த பிரைட் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு டூர் வந்து நாங்கள் போக இருக்கிறோம் விரைவில். சிங்கப்பூர், மலேசியா. ஒரு சின்ன டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 பிளாட் சேல்ஸு, ஒரு 2 அப்பார்ட்மெண்ட்ஸு, இது மாதிரி சேல்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த இதை வந்து நாங்கள் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி ஓடின்னு இருக்கிறோம். இந்த டூர் வந்து இனிதே முடிஞ்சதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சேர்மேனுக்கும் பிரைட் இந்தியா நிறுவனத்துக்கும் ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்களும் வந்து மிக விரைவில் வாங்க. உங்களுக்கான ட்ரைனிங்கு, உங்களுக்கான வந்து மார்க்கெட்டிங் பிளான்ஸு, உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டு, பொருளாதாரம், உங்களுக்கான டூர்ஸு காத்துன்ட்ருக்கு. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து பிரைட் இந்தியா சார்பாக வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து வழக்கம் போல் மீட்டிங் முடிச்சுட்டு ஒகேனக்கல் கிளம்பினோம். அதாவது இந்த ஒகேனக்கல் அப்படின்றது நம்ம பிரைட் இந்தியா நிறுவனத்தோட வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டூர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணவங்கள நம்ம கூட்டிகிட்டு ஒகேனக்கல் போனோம். நிறைவாக இருந்தது. அதாவது இது வரைக்கும் ஒகேனக்கல் பார்த்ததுலேயே இந்த முறை வந்து ரொம்ப திருப்தியாக ஒகேனக்கல் என்ஜாய் பண்ணோம். முருகனை வேண்டிகிட்ருக்கோம். நிச்சயமாக பிரைட் இந்தியா சார்பில் வந்து பிரைட் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கள குறைந்தது 100 பேரையாவது கோடீஸ்வரர்களாக மாற்றணும்னு சொல்லிட்டு மனசார நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். அந்த இறைவன் வந்து, அந்த முருகன் வந்து நிச்சயமாக அருள் புரிவார்.
அந்த 100 கோடீஸ்வரர்களை நீங்கள் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. திருப்பரங்குன்ற முருகனுக்கு, மருதமலை முருகனுக்கு, வடபழனி முருகனுக்கு, எல்லா முருகனுக்கும் அரோகரா அரோகரா அரோகரா. காதலின் உன் வீதியில் நான் ஒரு பண்பாடினி, பண்ணோடு ஒருத்தி வந்தாயின் கண்ணோடு ஒருத்தி வந்தாள். அவரை போல யாரும் இல்ல, அரசு பாரு நீ உலகத்துல. அண்ணனுல அண்ணனையா, அன்புல அண்ணனையா. வந்தேண்டா பால்காரன், அடடா பத்து மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேண்டா பால்காரன், அடடா பத்து மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி. பாடி புள்ள பிறக்குதப்பா, பசுபால தாய்பால நம்பி. வந்தேண்ட பால்காரே, அடடா அது நாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். చూపిస్తాను. அன்பு மக்களே வணக்கம். இப்போ பிரைட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வருஷமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். லட்சக்கணக்கான பிளாட்டை விற்றுருக்கோம், ஆயிரக்கணக்கான வீடுகள் விற்றுருக்கோம்.
பட் நிறைய டூர், அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக, வெளிநாடுகள் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம். பட் இந்த வாட்டர் சோர்ஸில், இந்த வாட்டர் ஃபால்ஸில், இந்த அருவியில், இந்த மலை பிரதேசத்தில் கிடைக்கிற சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுலேயுமே கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த வாட்டர் சோர்ஸில் நம்ம எப்போவும் அடிக்கடி நம்மளை போயிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்மளுடைய ப்ரெஷரை குறைச்சிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. பணம் மட்டுமே நோக்கமல்ல, அதாவது எல்லா நேரத்துலையுமே சந்தோஷமும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். அதை வந்து தொடர்ந்து நம்ம பிரைட் இந்தியா கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது பாருங்கள், அருவியை பாருங்கள், எந்த அளவில் இருக்குன்னு பாருங்கள், எந்த அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். இது மாதிரி நிறைய ஃபால்ஸஸ் உலகத்தில் இருக்குது. அதுக்கெல்லாம் போகணுன்னா அதுக்கு சேல்ஸ் பண்ணுங்க. அதுக்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிரைட் இந்தியா சார்பால் எப்போவுமே கூட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.